வணக்கம். ஈஷாவில் கடந்த ஆண்டிலிருந்து மகாசிவராத்திரியை ஒட்டி ஒரு 10 நாட்களுக்கு தமிழ்த்தெம்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கூடுகை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் விரிவான முறையில் ஒரு 100-150 அரங்குகளோடு தமிழர் பண்பாட்டினுடைய பெரும்பாலான அம்சங்களை காட்சிப்படுத்துகிற விதமாகவும் ஊக்கப்படுத்துகிற விதமாகவும் இந்த மண்ணுக்கே உரிய கலைஞர்களை முன்னிலைப்படுத்துகிற விதமாகவும் பிப்ரவரி 27ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை கோவை ஈஷா யோக மையத்தில் உள்ள ஆதியோகி வளாகத்தில் நடைபெறுகின்றது. இதில் நம்முடைய தமிழ் மரபினுடைய மாண்பை வெளிப்படுத்துகிற விதமாக சங்ககாலம் தொட்டு நம் சமகாலம் வரையிலான வாழ்வியல் போக்குகளை விளக்கக்கூடிய கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்படுகின்றன. தொல்கலைகள், நுண்கலைகள் ஆகியவற்றுக்கு தனி கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பாரம்பரிய கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள். அது வெறும் கலை நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் அவர்களுடைய கலைத்திறனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற விதமாக தவில் வாசித்தல் உட்பட ஒரு 21 பயிற்சி வகுப்புகள், பூமாலை செய்வது, மணல் ஓவியம் செய்வது, நிழல் மர வேலைப்பாடு, மகாபலிபுரத்தினுடைய கற்சிலை வெளிப்பாடு போன்றவையெல்லாம் நடைபெறுகின்றன. இவை தவிர அனைத்து வயதினருக்கும் இலக்கிய ஆர்வத்தை மேம்படுத்தும் விதமாக கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டி போன்ற போட்டிகளும் கோலப் போட்டிகளும் இங்கே திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி தமிழர்களுக்கே உரிய சிலம்பக்கலையினுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிற விதமாக சிலம்ப போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் ஏற்கனவே பங்கேற்பாளர்கள் தங்கள் படைப்புகளை அனுப்ப தொடங்கிவிட்டார்கள். ஈஷாவில் ரொம்ப காலமாகவே நாட்டின மாடுகளினுடைய மேம்பாட்டுக்கென்று பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே நாட்டின மாடுகளினுடைய கண்காட்சி மற்றும் சந்தை, குதிரைகளினுடைய கண்காட்சி மற்றும் சந்தை ஆகியவை இந்த 10 நாள் தமிழ்த்தெம்பு தமிழ் திருவிழாவில் முக்கிய அங்கங்களாக இடம்பெறுகின்றன. தமிழர்களுடைய கலை, தமிழருடைய பண்பாடு என்று எவற்றையெல்லாம் சொல்கிறோமோ அவற்றின் பெரும்பாலான அம்சங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி, இந்த கூடுகை, இந்த தமிழ் திருவிழா திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு செய்தியாளர்களும் பொதுமக்களும் தங்கள் நல்லாதரவை நல்கி பெருமளவில் கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் எழுத்தாற்றல் கொண்ட இளம் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கும் பங்களித்து ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய வாயிலாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதாவது உங்களுக்கு அந்த காலை தொடங்கி இரவு வரையில் இருக்கும். கண்காட்சி எப்போ வேணாலும் பார்வையிடலாம். கலை நிகழ்ச்சிகள் எப்போ வேணாலும் மாலை பொழுதுகளில் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே பயிற்சிகள், அந்த பயிற்சி வகுப்புகள் நமக்கு நடைபெறும். மார்ச் 1 முதல் 9 வரை தஞ்சாவூர் ஓவியத்துக்கான பயிற்சி வகுப்புகள், அகழ்வாராய்ச்சி பயிற்சி, இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பயிற்சி வகுப்புகள் 9 நாட்களும் நடைபெறுவதாக இருக்குது. இல்லை, எப்படி சிவராத்திரிக்கே பல லட்சக்கணக்கான பேர் வருகிறார்கள். இது 10 நாட்கள் நடப்பதனாலே ஒரு 4-5 லட்சம் பேராவது குறைந்தபட்சம் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்.